Hey guys, we are here with the story. சரி, வழக்கம் போல நீ தான் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவ. நீயே சொல்லிடு, நான் மாரலை முடிச்சுக்கிறேன். சரி, ஓகே. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, 2 பிள்ளைங்க, ஒரு பையன், ஒரு பொண்ணு. அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிள்ளைங்களும் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம், அப்பா சீக்கிரமாக கார் வாங்குங்கப்பா, நம்ம ஜாலியாக ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க அப்பா ரொம்ப சேர்த்து வச்சு கடைசியாக வந்து ஒரு டவுன் பேமெண்ட் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணிவிட்டு ஸோ கார் வாங்க போகிறாங்க. ஸோ 4 பேரும் போயிட்டு காருக்கான டவுன் பேமெண்ட்டை கொடுத்துட்டு அந்த காரையும் அவங்க வாங்குறாங்க. வாங்கிட்டு வழக்கமாக நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம், நம்ம எந்த ரிலீஜனை பிலாங் பண்ணுறோமோ அந்த கோயிலுக்கு போவோம் இல்லையா, இப்போ சர்ச்சு இல்லை டெம்பிள் அந்த மாதிரி. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு 4 பேரும் உட்காந்துட்டு போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காரை ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணலான்னு போகிறப்போ ஒரு மரம் வந்து திடீர்னு அந்த கார் மேலே விழுந்துருது. விழுந்த உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது பார்த்தாக்கா அவங்க 4 பேருமே உள்ளே இருக்கிறவங்க சேஃபாக இருக்காங்க. அப்புறம் இவங்க 4 பேருமே இறங்கி என்ன தடவை காரை வாங்கி கோயிலுக்கு வந்தோம், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிவிட்டு 4 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அப்பா அந்த காரை வந்து சர்வீஸ்க்கு விடுறாரு. சர்வீஸ்க்கு விட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு. சரி பண்ணிவிட்டு திரும்பவும் கார் வந்து வருது, இந்த மாதிரி சரியாயிடுச்சு கார். ஸோ அப்பா என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் 4 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கோயிலுக்கே போகிறாங்க. அப்படி போகிறப்ப போய் அந்த காரை நிப்பாட்டி 4 பேரும் கோயிலுக்கு உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே இருக்கும்போது அங்கே உள்ளே போகும்போது அந்த பூசாரி சொல்கிறாரு, ஏப்பா அன்னைக்கு கார் எடுத்துக்கிட்டு வந்தீங்க புதுசாக, அந்த காரை நிப்பாட்டுற இடத்துல ஒரு மரம் அது மேலே விழுந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அபசகுணமாக ஆயிடுச்சு. நீங்கள் திரும்பவும் இந்த காரை விற்காமல் இதை வந்து நீங்கள் சர்வீஸ்க்கு விட்டு புதுப்பிச்ச மாதிரி ஒரு திரும்பி கொண்டு வந்திருக்கீங்களே, இதை விற்றுருக்கலாம்ல, இதை வாங்கின நேரம் சரியில்லாமல் இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த அப்பா சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த காரை வாங்கின நேரம் சரியில்லைன்னு சொல்கிறீங்க ஐயா, ஆனால் நான் வந்து இதை எப்படி நினைக்கிறேன்னா, ஒருவேளை நான் அன்னைக்கு இந்த காரு இல்லைன்னா நாங்கள் 4 பேருமே உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அதனால் எங்களை காப்பாற்றின தெய்வம் தான் இது. ஸோ அதனால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச இதை நான் எப்படி விற்கிறது, அதனால தான் நான் அதை சர்வீஸ்க்கு விட்டு திரும்பவும் ஒரு புது காரை மாற்றிட்டேன். ஸோ இப்போ உனக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒரு விஷயத்தை வந்து 2 விதமாக பார்க்குறாங்க, 2 தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ். ஒருத்தவர் அதை நல்லதாக நினைக்கிறாரு, நம்மளை காப்பாற்றின ஒரு விஷயமா அவர் நினைக்கிறாரு, பாசிட்டிவ் திங்கர். இன்னொருத்தர் வந்து வாங்கின நேரம் சரியில்லைன்னு சொல்லி அதை நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு லைஃப்பில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட எய்மை நோக்கி இல்லை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்மளோட மைண்ட் இருக்கும். எப்பயுமே நெகட்டிவாகவே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டிப்ரெஷனில் நம்ம போயிடுவோம். ஸோ ட்ரை டு பி a positive thinker. Thank you. Okay, with this we are leaving guys. Bye bye. See you in the next video.